என்னது டிஃபனில் வடையை காணுமா? அப்படின்னா ரீசெண்டாக நான் பண்ண ட்ரெயின் ட்ராவலில் இருந்துச்சு. ஸோ என்ன ட்ரெயினில் போனேன், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரீசெண்டாக தாம்பரம்லேருந்து மதுரைக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தேன். தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அடிக்கடி தேஜஸ் எக்ஸ்பிரஸில் போகிறது பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் மார்னிங் ஏறிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெயின் ஒரு 5 to 10 minutes ஆக்சுவலாக லேட்டாக தான் வந்துச்சு. பட் செம்ம க்ரௌடு அந்த டைமு. ஏர்லி மார்னிங்னாலும் வேறு லெவலில் இந்த ட்ரெயினை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உள்ள ஒரு வழியாக போய் கரெக்டான பிளேஸில் போய் உட்காந்தாச்சு. ஏசியுமே பயங்கர சில்னஸாக வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. எல்லாருமே குளிருதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோன்னே ஆஸ் யூஷுவல் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் தினமலருமே வச்சுருந்தாங்க. என் பக்கத்தில் இருந்தவர் பேப்பர் படிக்கவே இல்லை. அவரோட பேப்பரும் என் சீட்டில் தான் போட்டு வச்சுருந்தார். ஆக்சுவலாக அவருக்கும் சேர்த்து நானும் படிக்கிற மாதிரி தான் எல்லா பேப்பரையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்களோட மேகசின் இருக்கும், ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலுமே வச்சுருப்பாங்க. அது யூஸ்வலாக அந்த ரயில்வேஸோட அந்த மினரல் வாட்டர் பாட்டில் யூஸ்வலாக இந்த ட்ரெயினில் நம்ம கொடுப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:35 இருக்கும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு அது வெளியே கிளம்பும்போது இந்த டைம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலே டைம் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் சார்ஜஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போ தான் கூகுளோட Pixel 9 லான்ச் பற்றி ஒரு மெகா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க வியூவெல்லாம் நல்லா ரசிச்சிட்டே வந்துட்டே இருந்தேன். நல்ல கிளைமேட்டுமே ஏர்லி மார்னிங்னால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு டைம் நல்லாவே தான் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து தான் பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க மார்னிங்கோட ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மில்க் பவுடரு, காஃபி பவுடரு, டீ வேணும்னா டீ பேக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அண்ட் சுகர் பாக்கெட்டும் அந்த ஸ்டிரரும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன பிஸ்கெட்டுமே கொடுத்துருந்தாங்க. யூனிபிக்கோட ஓட்ஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எப்போ வாங்கினாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே உடஞ்சி தூள் தூளாக வந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நல்லா ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. அண்ட் அதில் மில்க் பவுடரை போட்டு நான் அதை மில்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் காஃபி அண்ட் டீ குடிக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் டைம் போனதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:25 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் வரவே இல்லை. 8:45 ஆச்சு, 8:50 ஆச்சு, 9 o'clock ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை காணும். என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லாமல் நம்மளை இறக்கி விட்ருவாங்களா அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது அப்போ தான் தூரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வர ஸ்டார்ட் ஆச்சு. சரி, நமக்கும் இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு 5-10 minutesல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும் நினச்சேன். அதுலேயுமே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன தவிர எல்லாருக்குமே வந்துச்சு. நான் அதுலேயுமே ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணி தான் நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் என் பிளேஸுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. சரி, ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பித்தேன். நான் ஆக்சுவலாக வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் டிக்கெட் புக் பண்ணும் போதே ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தா இட்லி இருந்துச்சு. அண்ட் ஸ்வீட்டுக்காக அவங்க சின்ன கேசரி கொடுத்துருந்தாங்க. இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்க ஒரு மாதிரி டைட்டாக அதை மடக்கி அந்த அலுமினியம் ஃபாயிலில் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப சின்ன சைஸில் பொங்கல் வச்சுருந்தாங்க. தரையாக தான் லிட்டரில் அந்த பொங்கல் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு அதோட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் குவான்டிட்டி சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது நான் சொன்ன கேசரி அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்தால் ஒரு ஸ்பூன் தான் வரும். அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த இன்னொரு பேக்கெட்டில் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொங்கலை விட சாம்பார் அதிகமாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி தான் வச்சேன். அப்போ தான் பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. இந்த காம்பினேஷனில் சுற்றி பார்த்தா எல்லாருக்கும் வடை இருந்துச்சு. எனக்கு வடையை காணும். என்னது வடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் பார்க்குறேன். அவங்க சர்வ் பண்ண ஆளும் காணும். என்னடா வடை இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது, வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வடையை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் அங்கேருந்து கொண்டு வரோம் இங்கேருந்து கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த குட்டி வடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எப்போ போட்ட வடைன்னு தெரில. இது சாப்பிடும்போது ஒரு 9:30 மணி எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ட்ரிங்க்கும் கொடுத்தாங்க. ரியலோட மேங்கோ ட்ரிங்க்கு. சுற்றி பார்த்தா அது ஆஸ் யூஷுவல் ஜூஸ் கிடையாது, கெமிக்கல் போட்ட ஒரு மேங்கோ ஃப்ளேவர் ட்ரிங்க் தான். அந்த டைமே நாங்கள் ட்ரிச்சியை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு 12:15 வந்து சேரும். பட் நாங்கள் வந்த டேஸில் வந்து ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 20 to 25 minutes எனக்கு தெரிஞ்சு டிலே ஆயிடுச்சு. ஸோ சுற்றி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு எப்படா இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டாப்பாக திண்டுக்கல் ஸ்டேஷனையும் தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் மதுரை நோக்கி போக ஆரம்பித்தோம். டைம் பார்க்கும்போது ஒரு 12:40 to 12:45 இருக்கும். அந்த டைம் கிட்ட தான் மதுரை ஸ்டேஷனுக்கு ஃபைனலாக வந்து இறங்குச்சு. சில பல போராட்டங்களுக்கு பின்பு நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு மதுரை ஸ்டேஷனில் நான் இறங்கிட்டேன். See you in the next video. டாடா, பை.